சென்னை பீச் வந்து பீச் ஸ்டேஷனில் ஏறி சென்னை ஃபோர்ட் வந்து இறங்கிட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சென்னை ஃபோர்ட் இறங்கியாச்சு. இந்த ஃப்ளைஓவரில் தான் ஏறி வந்து இறங்கி இந்த பக்கம் வரணும். ஃபோர்ட் ரீச் ஆனதும் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டோம். ஏன்னா மின்ட்ரு ஸ்ட்ரீட் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேல்ஸ் கடை இருக்குது. நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கடைக்கு வந்து போகலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஹோல்சேல் கடை தான். வந்து நானே இங்கே வந்து ஹோல்சேலில் தான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எனக்கு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கடைக்கு போகக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லை. அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஃபெமிலியரான கடைக்கு வந்து நான் போயிருந்தோம். அந்த கடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு செட்டப் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க, அது ப்ளஷ்ஷு தான். ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூடியூப்பில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை பார்த்து தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து நமக்கு சாதாரணமாக போடுற கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க, ப்ரைடுக்கு போடுற கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து எதை எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா எனக்கு அக்கா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லெஹங்கா மட்டுமே சிம்பிளாக லெஹங்கா வாங்கினேன். அதுக்கப்புறம் ப்ரைடுக்கும் தனியாக நான் இங்கே தான் வாங்கினேன். நல்லாவே இருந்துச்சு கலெக்ஷனு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்கும். நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் ஒரு டார்க் ரெட் கலரும் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு வெல்வெட்லேயும் எப்படி கிராண்டாக லுக்காக இருக்கணுமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. இதுதான் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து நான் செலக்ட் பண்ணது. இது வந்து நான் தான் அவளுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். அவள் வீடியோ கால்லே வந்து ஓகே சொல்லிட்டா. இது வந்து எல்லாமே அவளுக்கு போய் மண்டபத்தில் ரிசப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் தான். ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து நிறைய ப்ரைடுக்குன்னு பார்த்திங்கன்னா 5Kலேருந்து 10K வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து பாருங்கள். இது ப்ரொமோஷனெல்லாம் இல்லை, எனக்கு வந்து மனசார தோணுச்சு, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த டீப் நெக்காக வச்சு டிசைனாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் அது வெல்வெட்டில் வரும். வெல்வெட்டுக்கு வந்து தனியாக கொஞ்சம் காசு, அதே மாதிரி ப்ளைனாக அதுக்கும் தனி காசு. இது வந்து ஸ்டிச்சஸும் அங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஊரில் தைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வெல்வெட்டுக்கு அதே மாதிரி ஷாலும் இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கிட்டோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த அக்கேஷன்ஸ்க்கும் லெஹங்கா வந்து போட முடியாதுன்றனால இந்த தடவை போட்டே ஆகணும்டா சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம், ஆனால் டிஸ்கவுண்டெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒன்று 5 லெஹங்கா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நல்ல வெயில். நான் என்னோட எப்படி போனோனோ அதே மாதிரி வந்து அந்தளவுக்கு வெயில் ஜாஸ்தி வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சவுகார்பேட் போய் ப்ரைடுக்கு தேவையான லெஹங்கா, நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் தேவையான லெஹங்காலாம் எடுத்துட்டோம். இதுதான் வந்து டோட்டல் பில்லு. வெறும் 5.5Kக்கே நாங்கள் இவ்வளோ ருபீஸ்க்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து ப்ரைடுக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் லெஹங்கா. இது வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய இடத்துல நாங்கள் பார்த்தோம், பட் ஆனால் இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்லா வந்து ஒரு ஃபெமிலியரான கடைக்கு தான் நாங்கள் போனோம். யூடியூப்பில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னோடய தங்கச்சிக்காக நான் எடுத்துக்க வந்து லெஹங்கா. இது வந்து அன்னைக்கு வந்து அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். லெஹங்கா இது பாருங்கள், இந்த கலர் மைல்டான கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இந்த வருஷத்துக்கு வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சுருந்தோம். அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்று மட்டும் நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சாம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த பிளேட் வந்து 100 சொன்னாங்க. நாங்கள் பல்காக எடுக்கிறதுனால 70 ருபீஸ் சொன்னாங்க, மார்ஜின் வச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நெட்டு வந்து எப்படி கட்டணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக அவள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த டெக்கார் வச்சுட்டு இது கூட அட்டாச் பண்ணி பண்ணணும். அன்றைக்கி வந்து விலாகாக போடுற பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வந்து என்னோடய சிஸ்டர் சவுகார்பேட்டில் நான் வாங்கின பொருள். இன்னும் அடுத்தது இருக்குது, டி நகர் போகிற விலாக் இருக்குது. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.